ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம் இதை போட்டலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு இதையும் போட்டலாம். 4 பூண்டு தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். 2 பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். 1 கொத்து கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 100 கிராம் குடமிளகா ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை போட்டலாம். 100 கிராம் பீன்ஸு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் போட்டலாம். 100 கிராம் கேரட்டு தேங்காய் திருவிழா திருக்கி வச்சுருக்கிறேன், இதையும் போட்டலாம். இது எல்லாம் எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் கேரட்டு பீன்ஸு குடமிளகா போட்டிருக்கிறேன். நீங்கள் கோஸு பட்டாணி உருளைக்கிழங்கு உங்கள் விருப்பமான எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய்க்கு தேவையான 3/4 ஸ்பூன் உப்பு இதை போட்டலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதையும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பீன்ஸ் எல்லாம் நல்லா வேகணும், அதனால் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது மூடி போட்டுடலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணிக்கிறேன், இதை போட்டலாம். காய் நல்லா வெந்துருச்சு. மிளகாத்தூள் வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 1/2 கப் கோதுமை மாவு நான் சளிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன், இதை போட்டலாம். நம்ம 1 கப்பு கோதுமை மாவு போட்டாச்சு. இப்போ இந்த 1/2 கப்பையும் போட்டுடலாம். மொத்தம் 1/2 கப்பு. நீங்கள் 1 கப் கோதுமை 1 கப் மைதா கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு இதையும் போட்டலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் இதையும் ஊற்றிடலாம். இப்போ இதெல்லாம் ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு எல்லாம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு சப்பாத்தி மாவு பழத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க, காயாமல். இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறட்டும், அப்புறம் பார்க்கலாம். நம்ம மாவு பிசைஞ்சு 10 நிமிஷம் ஊற வச்சோம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ இதை இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். நான் இந்த அளவு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப சைஸ் பெருசோ சின்னதோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். மாவு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிட்டேன். இது சப்பாத்தி திரட்டுற கட்டையில் வச்சு நம்ம சப்பாத்தி தட்டிக்கலாம். சப்பாத்தி திரட்டுற கட்டையில் நான் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு வச்சுக்கிறேன். நம்ம உருட்டி வச்சுக்கிற ஒரு உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு தட்டிக்கலாம். சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி நல்லா தட்டியாச்சு. நம்ம ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தட்டியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற குடமிளகா கேரட் பீன்ஸு அதை எடுத்து 1 ஸ்பூன் வைக்கலாம். இதை அப்படியே நல்லா உருட்டிக்கலாம். இப்படி வச்சு இப்படி மேலே இருக்கிற மாவு மட்டும் கொஞ்சம் அப்படியே எடுத்துடலாம், ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே மறுபடியும் சப்பாத்தி தட்டுற கட்டி வச்சு நம்ம தட்டிக்கலாம். நம்ம உருட்டின மாவில் ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுத்த ஒன்றும் நம்ம தட்டிடலாம். நம்ம உருட்டி வச்சுக்கிற ஒரு உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு தட்டிக்கலாம். சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி நல்லா தட்டியாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற குடமிளகா கேரட் பீன்ஸு அதை எடுத்து 1 ஸ்பூன் வைக்கலாம். இதை அப்படியே நல்லா உருட்டிக்கலாம். ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்படி கையில் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. அப்படி கையில் கட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி சிசர் வச்சு கூட நீங்கள் அப்படியே அழகாக அப்படி கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மெதுவாக அப்படியே அழுத்தி விட்டுட்டு இப்படி திருப்பி நீங்கள் கட்டையை வச்சு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கை வச்சு கூட அப்படியே நல்லா அப்படி அழுத்தம் கொடுக்கலாம். லைட்டாக அப்படியே அழுத்தி விட்டிங்கனாலே போதும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம்.
தோசைக்கல் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம தட்டி வச்சுக்கிறத ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டு எடுத்துடலாம். இப்போது 1 சைடு வெந்துச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். ஏற்கனவே ஊற்றினா 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான், அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இப்போ இது 2 சைடு நல்லா வெந்துச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தட்டி வச்சுக்கிறத இதில் போட்டுடலாம். இப்போது 1 சைடு வெந்துச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ இதுவும் 2 சைடு வெந்துருச்சு. இதை எடுத்து அதே பிளேட்லேயே வச்சிடலாம். டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. 2 சாப்பிட்டாலும் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.